அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து நைட்டி நெக்கு ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம். 2 இன்ச் அகலமும் 10 இன்ச் உயரமும் நான் எடுத்திருக்கேன். நெக்கு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இப்போ 1/4 இன்ச்சு விட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது ஊசியை நிப்பாட்டி திருப்புங்க. நல்லா அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி நைட்டி மெட்டீரியல் எடுத்து ஒரு வாட்டி தைச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம தைச்சி போடும் போது தாங்க நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அவ்வளோதாங்க. 2 நெக்கையும் நான் தைச்சிட்டேன். இப்போ நான் திருப்பி ஓரத்தையல் போட போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க. சைடில் ஒரு தையல் போட்டுக்கணும். கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கிட்ட வரும்போது நம்ம ஊசி இறக்கி திருப்பினோன்னா நம்மளுக்கு நல்லா அந்த நெக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். நூலெல்லாம் அப்போக்கப்பே நம்ம கட் பண்ணி விட்டுறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். அந்த நெக்கு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் நம்ம ஓரத்தையல் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நைட்டி கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு 2 நெக்கையும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈவனாக இருக்குது பாருங்கள். நெக்கு சேமாக வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.